நேற்று சொன்ன மதியம் ஒரு 4 கோரிக்கை எனக்கு தோணுது. ஆனா அவங்க ஒரு ஓட்டு தான், ஒருத்தங்க ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஒரு ஓட்டு போடுறவங்களும் கேள்வி கேட்பாங்க தான். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் எந்தெந்த ஆட்சியோ வந்தது. இப்போ வாக்குறுதி இப்பயாவது இந்த வருஷம் மாதிரி 2026 வாக்குறுதி கொடுங்க. பாலியல் தொல்லை நடக்காது, அதுக்கு இந்த 5 வருஷம் நான் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நான் பொறுப்புன்னு வாக்குறுதி கொடுக்கணும். இந்த ஊருக்கு ஒதுக்கப்புறமா தான் ஒயின் ஷாப் இருக்கணும். ரயில்வே கேட்டுக்கு பக்கம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், கல்லூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஓட்டிலேருந்து வரமே கமல் தேட்டரி, அந்த ரயில்வே கேட்டு பக்கம் ஒயின் ஷாப் இருக்குது. ஒரு புள்ளியோ வேலையை விட்டு எப்படி வரும்? அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சுற்றுப்பட்டு எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஒயின் ஷாப்லாம் எடுங்க. ஒயின் ஷாப் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு முக்கியம். அதை நீங்கள் எட்ட வச்சுக்கோங்க, வேணான்னு சொல்லலை. 3வது, எங்களை மாதிரி வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு ஒரு 2 சென்ட் இடமாவது கொடுங்க. எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஆதார் அட்டை எல்லாத்துக்கும் செக் பண்ணுறீங்கல்ல, இதுக்கும் செக் பண்ணுங்க. யார் யாருக்கு வீடு இல்லை, ஆதி காலத்துலேருந்து யார் யார் இப்படி வாடகை வீட்டில் இருக்காங்கன்னு. மாதம் மாதம் சோத்துக்கு இருக்குதோ இல்லையோ வாடகை தரேன் 5000. அதை பாருங்க. அடுத்த ஆட்சிக்குள்ளே இந்த மாதிரி இல்லாதவங்களை தேடி பிடிச்சி ஒரு 2 சென்ட் மண்ணு கொடுங்க. அந்தந்த ஊரில் இருக்கிற முக்கியமான இந்த எம்எல்ஏ, செயலாளர், பொருளாளர் அவங்ககிட்டலாம் சொல்லுங்கள், உங்கள் பகுதியில் யார் இருக்கா அவங்கள தேடி கொடுன்னு. 4வது, தங்கம் விலையை தயவு செஞ்சு குறைங்க. கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துன்னு வாங்க தங்கத்தை. ஏன்னா எங்கிட்டலாம் ஒரே ஒரு 2 கிராம் கூட கிடையாது, இந்த மூக்குத்தி இல்லாமல். அதான் இது மட்டும்தான் இருக்குது. நாங்களாம் எப்படி ஒரு கம்மல் போட்டு பார்க்க முடியும்? இதெல்லாம் கவரிங்க. என்னடா இது காது நிறைய போட்டுன்னு பேசுதேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே கவரிங்க. வேணா என் ஐடியில் போய் செக் பண்ணி பாருங்க. என்கிட்ட ஒரு குண்டு மணி தங்கம் கூட கிடையாது. இதை தவிர ஒரு சவரம் 50,000 கொண்டு வந்தா கூட ஏதோ இன்னைக்கு வருமானத்துக்கு அதை சேர்த்து வச்சு எடுத்துரும். தயவு செஞ்சு இந்த 4 கோரிக்கை எந்த ஆட்சியாவது வெளியில் சொல்லுங்க. வாய் திறந்து மீட்டிங் போடுறீங்கல்ல எல்லாரும், அப்போ எந்த ஆட்சி வாய் திறந்து சொல்லுது அவங்க ஜெயிக்கிட்டோம்.